ஹைரன் அடுத்த தலைப்பு ஹஜ். ஹஜ் என்றால் தெரியும், இபாதத்தோடு சம்பந்தப்பட்ட கட்டாய கடமைகள்ல இருக்கின்ற ஒரு கடமை. நாங்க இதுவரைக்கும் ஹிவாரா பார்த்தோம். இப்ப நாங்க ஒரு கவிதையை பார்ப்போம். ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட ஒரு கவிதை. 2019 அல்லது 2020ஆம் ஆண்டு இந்த கவிதை பாட்டுல வினாபத்திரத்துல வந்திருக்கின்ற 5 புள்ளிகளை கொண்ட ஒரு கேள்வி தான் இந்த கவிதை. ஹைரன் சஅதுன் வ மன்சூருன் ஃபில் ஹஜ். சஅதும் மன்சூரும் ஹஜ் செய்கிறார்கள், ஹஜ்ஜிலே இருக்கிறார்கள், ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார்கள். சஅதுன்றது ஒரு நபருடைய பெயர், மன்சூர்ன்றது இன்னொரு நபருடைய பெயர். சஅதுன் கத் ஸாமல மன்சூரா லில்லாஹி ஹுஷூஅன் வ சுரூரா. சஅத் கது ஸாமல, ஸாமல என்று சொன்னால் தோழமை கொண்டான், நட்பு கொண்டான். ஜமீல் என்று சொன்னால் அரபுல கிளாஸ்மேட்டுக்கு நாங்கள் சொல்றது வகுப்பு நண்பன், வகுப்பு தோழன், ஒரே வகுப்பில் படிக்கின்ற கற்கின்ற மாணவனுக்கு நாங்க ஜமீல் என்று சொல்லுவோம். ஜமீல், ஜமீலத்துன், ஜமீல் பன்ம ஜுமலா. சஅதுன் கத் ஸாமல மன்சூரா. இப்ப சஅத் என்ற அந்த மாணவன் அல்லது அந்த மனிதன் கத் ஸாமல மன்சூரா, மன்சூரை தோழமை கொண்டான். இங்க கதுன்னு சொல்ல தாக்கீத் உறுதிப்படுத்துறது. ஃபியல் மாதிக்கு முன்னால கது வந்தால் ஒரு விஷயத்தை நாங்க உறுதியாக சொல்வதற்கு பயன்படுத்தும். கது மாத்தர் ரஜுல், மனிதன் செத்து விட்டான். கது மாத்தர் ரஜுல், செத்தே விட்டான். அதுல கன்ஃபார்ம், அதுல சந்தேகம் இல்லை. சஅதுன் கத் ஸாமல மன்சூரன் லில்லாஹி ஹுஷூஅன் வ சுரூரா. அல்லாஹ்வுக்காகத்தான் தோழமை கொண்டுள்ளார். ஹுஷூஅன் இறையச்சம், சுரூர் என்று சொல்வது சந்தோஷம். ஹுஷூ என்றால் இறையச்சம், இறை உணர்வு. சுரூர் என்றால் சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இறையச்சத்துடனும் அல்லாஹ்வுக்காக மன்சூரை சஅத் தோழமை கொண்டான். அல்லது சஅத் மன்சூரை அல்லாஹ்வுக்காக இறையச்சத்தோடு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு மன்சூரை நட்பு கொண்டான், மன்சூருடன் தோழமை கொண்டான். தாஃபா பில் பைத்தி வ கல்புஹுமா ஹுப்பன் லில்லாஹி வ தௌகீரா. இப்ப தாஃபா, ரெண்டு பேரும் நண்பர்களாக இருக்கிறார்கள். நண்பர்களாக இருந்து நல்ல வேலைகள் செய்ய வேண்டும். எனவே ரெண்டு பேரும் ஹஜ்ஜுக்கு போறாங்க. நண்பர்கள் சேர்ந்தால் நல்ல வேலைகள் தான் செய்ய வேண்டும். தாஃபா பில் பைத்தி, பைத்ன்றது இங்க காபத்துல்லா. இரண்டு பேரும் அந்த காபத்துல்லாவை தவாப் செய்தார்கள். ஹஜ்ஜுக்கு போய் தவாப் செய்தார்கள். பைத்துன்றது இங்க மானாகு பைத் காபத்துல்லா அல்லது மஸ்ஜிதுல் ஹராம். எப்படியானில வகல்புஹுமா, இந்த வாவுக்கு நாங்க சொல்றது வாவுல் ஹாலியா, ஹாலுக்குரிய வாவு, நிலைமையை குறிக்கும் வாவு. வாவுல் அத்துஃப் உண்டிக்குது, வாவுல் கசம் உண்டிக்குது, வாவுல் ஹாலியான் இருக்குது. வாவுல் அத்துஃப் உண்டால் ஜா முஹம்மதுன் வ அஹ்மது, அது வாவுல் அத்துஃப். வல்லாஹி வல் அஸ்ரி வ ஷம்சி, வாவுல் கசம், சத்தியத்துக்குரிய வாவு, அது ஹுரூஃபுல் ஜர்ல வரும். அந்த வாவை தொடர்ந்து வருகின்ற பெயர் சொல் ஜர்ரு செய்யும், கஸ்ரா வெற்று வரும். இங்க வாவுல் ஹாலியா வகல்புஹுமா, அவர்கள் இருவரினதும் உள்ளம் இருக்கின்ற நிலையில். ஹுப்பன் லில்லாஹி வ தௌகீரா. ஹுப்புண்டால் அன்பு, கருணை, லில்லா அல்லாஹுக்காக, தௌகீர் என்று சொன்னால் கண்ணியம், மதிப்பு. அது அல்லாஹுவின் மீது கொண்ட அன்பின் காரணமாகவும் கண்ணியத்தின் காரணமாகவும் அவர்களுடைய இருவரினதும் உள்ளங்கள் இருக்கின்ற நிலையிலே காபத்துல்லாவை, மஸ்ஜிதுல் ஹராமை அவர்கள் இருவரும் சஅதும் மன்சூரும் வலம் வந்தார்கள், தவாப் செய்தார்கள். وعلى عرفات قد وقفا والدمع تراءى موفورا بدعاء متاب ورجاء أن يقبل حجا مبرورا. وعلى عرفات, அரஃபாவிலே
அரஃபா என்ற அந்த இடத்திலே கது வகஃபா இருவரும் தரித்தார்கள். வகூஃபு அரஃபா. வத்தம் உத்தராஆ எப்படியா நிலையில? வத்தம் உத்தராஆ மௌஃபூரா. வத்தம் தம் என்று சொன்னால் கண்ணீர். தராஆ தரா என்று சொன்னால் கண்டது, வெளிப்பட்டது என்றெல்லாம் எங்களுக்கு மொழிபெயர்ப்பு எடுக்கலாம். வத்தம் உத்தரா மௌஃபூரன். மௌஃபூரன் சொன்னால் மேலதிகமாக, அபரிதமாக, அதிகமாக என்று கருத்து. மௌஃபூர் முத்தவஃபிர். ரைட். வத்தம் உத்தராஆ மௌஃபூரா. கண்ணீர் அபரிதமாக வெளிப்பட்டிருக்கின்ற நிலையில், தென்பட்டிருக்கின்ற நிலையில் அவர்கள் இருவரும் அரஃபாவிலே தரித்தார்கள். எதன் காரணமாக? கண்ணீர் வெளியே வந்திருக்குது, கண்ணீர் பிரவாகம் எடுத்திருக்கின்றது, அபரிதமாக தென்படுகின்றது. பிதுஆஇ மதாபின் வரஜாஇன். இந்த துஆ மூலமாக, பிரார்த்தனை மூலமாக. அது என்ன பிரார்த்தனை? மதா பாவமீட்சி, ரஜா எதிர்பார்ப்பு. பாவமீட்சி அதான் பாவ மன்னிப்பு, எதிர்பார்ப்பின் பிரார்த்தனை மூலம் கண்ணீர் அபரிதமாக தென்பட்டிருக்கின்ற நிலையிலே அவர்கள் இருவரும் அரஃபாவிலே தரித்தார்கள். அந்த ரஜா என்னென்று சொன்னால், அந்த எதிர்பார்ப்பு என்னென்றால், அல்லது அந்த துவா என்னென்றால், ஐயக்பல் ஹஜ்ஜன் மபுரூரா. கபில யக்பல் ஏற்றுக்கொண்டால், ஹஜ்ஜுன் மபுரூர். மபுரூர்னால் உண்மையிலே நன்மை, ஹைரான விஷயங்கள். அப்ப ஹஜ்ஜுல் மபுரூர்னு சொல்றது ஹஜ்ஜுல் மக்பூல், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு நாங்க ஹஜ்ஜுல் மபுரூர். இப்ப யாராவது உம்ரா செய்வதற்காக செல்வதாக இருந்தால், அல்லது ஹஜ்ஜுக்கு செல்வதாக இருந்தால், எங்களுக்கு சொல்றாங்க, நான் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போவேன், அல்லது நான் உம்ராவுக்கு போறேன், உம்ரா மக்பூலா ஹஜ்ஜுன் மபுரூர்னு சொல்லலாம், ஹஜ்ஜன் மபுரூரான்னு சொல்லலாம். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருக்கட்டும் என்று சொல்லுது. ஐயக்குபல ஹஜ்ஜன் மபுரூரா, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை மூலமாகவும், பாவமீட்சி எதிர்பார்ப்பின் அந்த பிரார்த்தனை மூலமாகவும் கண்ணீர் அபரிதமாக தென்படுகின்ற அந்த நிலையிலே அவர்கள் இருவரும் அரஃபாவிலே தரித்தார்கள். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அங்கீகரிக்கப்படும் வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு, பாவமீட்சி பிரார்த்தனையின் மூலம் கண்ணீர் துளி அல்லது கண்ணீர் ஸ்கிரீன் விளங்கலையா? விளங்குது. ஸ்கிரீன் விளங்குதா இல்லையா? அடுத்த ஸ்கிரீன் விளங்குது, கிளியர் ஆயிக்குது. ஸ்கிரீன் கிளியர் ஆயிக்குது. ஆயிட்டா நீங்க உங்களோட இதை செக் பண்ணிக்கோங்க. ஹைரன் ரைட். ஓகே. للحج أداء علمنا إياه نبي فتزود واتبع برنامج إرشاد وبسنن الهادي نتعبد لنكون مثالا للتقوى ما أحلى الحج به نسعد. அப்ப நான் இதை இன்னொரு மொழிபெயர்க்கிறேன். وعلى عرفات قد وقفا والدمع تراءى موفورا بدعاء متاب ورجاء أن يقبل حجا مبرورا. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு, பாவமீட்சி பிரார்த்தனை மூலம் கண்ணீர் பிரவாகம் எடுத்திருக்க தெரிகின்ற, அதாவது அபரிதமாக கண்ணீர் வெளிப்பட்டிருக்கின்ற நிலையிலே அவர்கள் இருவரும் அரஃபாவிலே தரித்தார்கள். للحج أداء علمنا إياه نبي فتزود. للحج ஹஜ்ஜுக்கு அதாஉன், அது ஹஜ்ஜை நாங்க நிறைவேற்ற வேண்டும், ஹஜ்ஜை நாங்க ஹஜ்ஜாக நிறைவேற்று. அதான்னு சொல்றது நான் சொல்லிக்கிறேன். அதான்ற சொல் கடமைகளுக்கு, ஹஜ்ஜு, ஜகாத்து, சலாத்துக்கு நாங்க அதா என்ற சொல்லத்தான் யூஸ் பண்ணுவோம். அத்த சலாத்த,
அத்தல் ஹஜ்ஜை நிறைவேற்றினான்னு சொன்னால் ஹஜ்ஜுடைய ஷரத்துகள், ஃபர்துகள், வாஜிபாத்துகள் எல்லாத்தையும் கவனித்து செய்கின்ற போதுதான் நாங்க அதான்னு சொல்லுவோம். அப்ப ஹஜ்ஜி அதா, ஹஜ்ஜுக்கென்று நிறைவேற்றப்பட வேண்டிய விடயங்கள் இருக்கின்றன. அல்லமனா ஸ்கிரீன் விளங்குற இல்லையா அடுத்தாக்களுக்கு? என்ன விஷயம்? விளங்குது சார். ஸ்கிரீன் கிளியரா விளங்குது, கிளியரா விளங்குது. ஓகே, நீங்க உங்களோட மெஷினை கொஞ்சம் பாருங்க அல்லது லேப்டாப்பை பாருங்க. உங்களோட நம்மளால பிரச்சனை இருக்கும். ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டிய ஹஜ்ஜுக்குரிய விடயங்கள் இருக்கின்றன. அல்லமனா இய்யாஹு, அதை எங்களுக்கு கற்றுத்தந்துள்ளார் நபி. நபின்றது யாரு? அல்லாஹ்வின் தூதர். இந்த ஈயாஹுன்னு சொல்றது அல்லமனா ஈயாஹு. அல்லமனா, அந்த ஈயாஹுன்றது அல்லமனா ஹாதல் அதா, ஹஜ்ஜை நிறைவேற்றுவதை எங்களுக்கு நபி கற்றுத்தந்துள்ளார். இந்த அல்லமட ஃபாயில் நபி, நான் சொல்றது மஃபூல், அடுத்து இது மஃபூல். ஈயாஹு அதனைன்றது இது ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்ற முறையை. அல்லமனா ஈயாஹு நபியுன், அதை நபி எங்களுக்கு கற்றுத்தந்தார். ஹஜ்ஜுக்கு நிறைவேற்ற வேண்டிய விடயங்கள் இருக்கின்றது, அவற்றை நபி எங்களுக்கு கற்றுத்தந்துள்ளார். எனவே தஸவ்வத், அதை கட்டுச்சாதனமாக நீ எடுத்துக்கொள். தஸவ்வதுன்னு சொல்ற கட்டுச்சாதனமாக எடுத்துக்கொண்டான். கட்டுச்சாதனமாக கொண்டானா அதாவது தேவையான விடயமாக அதை நீ எடுத்துக்கொள். வத்பா பர்னாமஜ இர்ஷாதின், வத்பா பின்பற்று, ஃபாலோ பண்ணு. தபிஅயத்பா ஃபாலோ பண்ணு. பர்னாமஜ இர்ஷாத், வழிகாட்டல் நிகழ்ச்சியை. ஹஜ் உம்ராவை செய்கின்ற போது எவ்வாறு ஹஜ் உம்ரா செய்யப்பட வேண்டும் என்ற அந்த புரோகிராம்கள், நிகழ்ச்சி நிரல்கள், அந்த வழிகாட்டல் நிகழ்ச்சியை நீ பின்பற்று. வபிசுனனில் ஹாதி நதஅப்பத், மேலும் ஹாதின்றது இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லது ஹாதி என்றால் அல்லாஹ் தஆலாவும் எங்களுக்கு சொன்னார், நேர் வழிகாட்டுகின்றவன். இப்ப நேர் வழிகாட்டல் எங்களுக்கு ஹிதாயத் குர்ஆன். அப்ப அல் ஹாதி ஒன்று அது அல்லாஹ்வாயிருக்கணும் அல்லது ரசூலாக. வபிசுனனில் ஹாதி நதஅப்பத், நேர் வழிகாட்டக்கூடியவரின் சுன்னாவை கொண்டு நாங்கள் வணக்கம் செய்கிறோம். அப்ப இங்க சுனன் என்று வருகின்ற போது ரசூல்லா சுன்னத். எனவே நாங்கள் சொல்லலாம் ரசூலுல்லாவின் வழிமுறைகளை கொண்டு, சுன்னத்துன் சுனன் வழிமுறைகள், சரியா? ரசூலுல்லாவின் அல்லது வழிகாட்டக்கூடியவரின் வழிகாட்டல்கள் அல்லது வழிமுறைகளை கொண்டு நாங்கள் வணக்கங்களில் ஈடுபடுகிறோம். தஅப்பத யதஅப்பத், வணக்கம் புரிந்தான், வணங்கினான். ரைட். எதற்காக வேண்டி? லினகூன மிசாலன் லித்தக்வா, இறையச்சத்துக்கு முன்னுதாரண புருஷனாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. லினகூன, நாங்கள் இருப்பதற்காக. மிசாலன், உதாரண புருஷனாக, உதாரணம் மிக்கவனாக, முன்னுதாரணம் மிக்கவனாக. லித்தக்வா, இறையச்சத்துக்கு முன்னுதாரணம் மிக்கவனாக நாங்கள் முன்னுதாரணம் மிக்கவர்களாக நாங்கள் இருப்பதற்காக வேண்டி ரசூலுல்லாவின் வழிகாட்டல்களை கொண்டு நாங்கள் வணக்கம் செய்கின்றோம். மேலும் வத்பா பர்னாமஜல் இர்ஷாதின், வழிகாட்டல் நிகழ்ச்சி நிரலை அல்லது அந்த புரோகிராமை நீ பின்பற்று. மா அஹ்லல் ஹஜ் பிஹி நஸ்அத், மா அஹ்லா, எவ்வளவு, அஹ்லான்னு சொன்னால் இனிமையானது, சுவையானது, டேஸ்டுக்கும் நாங்கள் அஹ்லான்னு சொல்லுவோம். மா அஹ்லல் ஹஜ், ஹஜ் என்பது எவ்வளவு இனிமையானது, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆனது. பிஹி நஸ்அத், அதை கொண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், சந்தோஷம் அடைகிறோம். பிஹின்றது பில் ஹஜ், சரியா? ஓ பி அஹ்லல் ஹஜ், அந்த இனிமையான இன்ட்ரெஸ்டான அந்த ஹஜ் மூலமாக நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், சந்தோஷப்படுகிறோம்.